லைனிங் சுடிதாரை நம்ம எப்படி கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுடிதாரோட டாப்பு, இது ஃபேண்ட்டு, இது ஷால். இப்போது லைனிங்கை நம்ம இதுக்கு 2.25 மீட்டர் எடுத்துருக்கோம். ஒயரை வந்து 41 இன்ச்சு, அதனால் நம்ம இதுக்கு 2.25 மீட்டர் எடுத்துருக்கோம். கைக்கு லைனிங் இருக்கல, அதனால் 2.25 மீட்டர் மட்டும்தான் எடுத்துருக்கோம் லைனிங். ஓகேங்களா? இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து ஷோல்டர் உயரம், முன் கழுத்து, பின் கழுத்து, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஹிப்பு, கை உயரம், ஆம் ஹோல், கை கீழ் சுற்றளவு, இந்த 10 அளவு வச்சு தான் நம்ம சுடிதார் டாப்பை எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம லைனிங்கை அலசி காய வச்சு நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட உயரம் வந்து எனக்கு 41 வருது. இப்போது லைனிங்கில் நான் கட் பண்ண போகிறேன். மெயின் துணியோட லைனிங் வந்து ஒரு 2 இன்ச் வந்து கம்மி பண்ணி நீங்கள் அந்த அளவு வச்சுக்கணும். இப்போது 41 - 2 இன்ச் பண்ணால் உங்களுக்கு 39 கூட ஷோல்டருக்கும் கீழே மடித்து அடிக்கிறதுக்காகவும் நம்ம ஒரு 1.5 இன்ச் விட்டுருவோம். அப்போது 40 வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 41 கூட -2 பண்ணி, இந்த -2 எதுக்குன்னா மெயின் துணியோட லைனிங் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் கம்மியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 39 வந்துச்சு. அந்த 39 கூட ப்ளஸ் ஒரு 1.5 எதுக்காகனா ஷோல்டர் ஜாயினிங்க்கும் கீழே மடித்து அடிக்கிறதுக்காகவும் இந்த 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இதெல்லாம் 42 இன்ச்சு நம்ம விற்க போகிறோம். ஒயரை வந்து லைனிங்கில் நம்மளுக்கு 42 இன்ச் விற்கணும். லைனிங்கை நல்லா அலசி காய வச்சு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஃபோல்டிங் வந்து 4 ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட உயரத்தை நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக 40 வச்சுக்கோங்க. இப்போது நான் 40 அந்த அளவாக குறிச்சிக்கிறேன். உயரத்தை குறிச்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச் வந்து கீழே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த 1 இன்ச் கொடுத்துருக்கோம். அதேமாரி ஷோல்டர்லேயும் இதை நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. கரெக்டாக நீட்டாக 4 பீஸை நீங்கள் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் நம்மளுக்கு இதோட உயரம் வந்து 40 இன்ச்சு அளந்து உயரத்தை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து 15 இருக்குது. இந்த ஷோல்டரை வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது இதுக்குன்னு, அந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஷோல்டர் நம்மளுக்கு 15. அந்த 15ல் நம்ம நெக் டெப்த் -1 × 0.25. இது நம்மளோட ஷோல்டரோட ஃபார்முலா. நெக் டெப்த்து வந்து நம்ம பின்கழுத்து உயரம் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதனால பின்கழுத்து உயரம் எடுத்துக்கிறோம். பின்கழுத்து உயரம் 8.5 இருக்குது. -1 × 0.25. நம்ம 8.5 -1 மைனஸ் பண்ணால் 7.5 வரும் × 0.25. இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 7.5 × 0.25. அப்போ நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து 1.8 வந்து இது ஃபுல் ஷோல்டராக இருக்குது. நம்ம ஆஃப் ஷோல்டராக கன்வெர்ட் பண்ணி 15 2ஆக டிவைட் பண்ணி நம்ம எவ்வளோ வருதோ 15 டிவைடட் 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 7.75 வரும். மைனஸ் இந்த எக்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு ஆஃப் ஷோல்டர். -1.8. 5.95 தான் நம்மளோட ஆஃப் ஷோல்டர் இருக்கணும். ப்ளஸ் ஒரு 0.5 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். எதனாலனா நம்ம ஸ்டிச்சிங்காக கொடுக்கறதுக்காக அந்த 0.5 நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6.4 வருது. 6.4 தான் நம்ம ஷோல்டரில் வைக்கணும். இப்போ இங்கே வந்து நம்ம ஷோல்டர் 6.5 இங்கே குறிச்சி 6.4 நம்ம இங்கே குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு நம்ம ஷோல்டருக்கான அளவை குறிச்சி எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கான அளவை குறிச்சி எடுத்துக்கிட்டு
இந்த 1/2 இன்ச் வந்து இது இந்த தையலுக்காக கையும் இந்த மெயின் துணியும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த 1/2 இன்ச் நம்ம விடுறோம் தையலுக்காக. அதுக்கப்புறம் இந்த 6.4A நம்ம இந்த ஆம்ஹோல் உயரத்தை வச்சுக்கலாம். அதேமாரி இந்த சைடும் நம்மளுக்கு 6.4 இருக்கணும். நீங்கள் பா ஷேப்பில் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டாக வரைகிறதுக்கு பா ஷேப்பில் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிறதுக்காக இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம சென்டர் பண்ணி சென்டர் எடுத்துட்டு இப்போ வந்து மார்பு சுற்றளவு நம்ம எடுக்க போகிறோம். மார்பு சுற்றளவு வந்து நம்ம இது பண்ண போகிறோம். மார்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு 34 இருக்குது. 34. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு 32 இருக்குது. ஹிப்போட சுற்றளவு வந்து நம்மளுக்கு 40 இருக்குது. இது கூட ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கணும். ஏன்னா இது லைனிங் போடுறதால நீங்கள் சாதா ப்ளவுஸில் எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கணும், கம்மியாக சேர்க்கணும். லைனிங்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும். இப்போது நம்ம இதில் வந்து 4 இன்ச் சேர்க்குறோம். மார்பு சுற்றளவில் ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 இன்ச் சேர்த்து நம்மளுக்கு 38 வருது. 38 அதுக்கு நம்ம தையலுக்காக ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் நம்ம தையலுக்காக விடணும். இந்த 1.5 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 32 ப்ளஸ் இது கூட ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 சேர்க்கணும். இது வந்து 36 ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 1.5. இடுப்பு சுற்றளவு வந்து 40. இடுப்பு சுற்றளவு 40ல் நம்ம 2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 இன்ச் கூட நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவங்க நார்மலாக இருப்பாங்க, நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க. அதனால் நான் 2 இன்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஈஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம இது கூட ஈஸ் அலவன்ஸும் சீம் அலவன்ஸும் சேர்த்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம உடம்போட சுற்றளவில் ஆட் பண்ணோம். சீம் அலவன்ஸ் வந்து தையலுக்காக விடுற அளவு தான் சீம் அலவன்ஸ். ஓகே, 38 வருது மார்பு சுற்றளவு. 38 நம்ம துணியை 4ஆக போட்டிருக்கிறதால 4ஆக டிவைட் பண்ணணும். அந்த 38 4ஆக டிவைட் பண்ணால் எனக்கு 9.5 வருது. அந்த 9.5 தான் நான் இங்கே வந்து வைக்கிறேன். மார்பு சுற்றளவில் 9.5 தான் இந்த மார்பு சுற்றளவு வைக்கிறேன். இங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக நம்ம சீம் அலவன்ஸ் சேர்க்கணும். இதுதான் சீம் அலவன்ஸ். இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது வந்து ஈஸ் அலவன்ஸ். உடம்பு சுற்றளவு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது ஈஸ் அலவன்ஸ். இது இந்த பக்கம் இருக்கிற ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கிறது சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? அதேமாரி இதை போட்டுட்டு ஆம்ஹோல் ரவுண்டை நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுவும் கரெக்டாக டச் ஆகிற மாரி இருந்தால் நீங்கள் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோலோட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம இப்போ செக் பண்ணணும். ஆம்ஹோல் சுற்றளவு வந்து எனக்கு வந்து 16 இருக்குது. இந்த ஆம்ஹோல் சுற்றளவு கூட ப்ளஸ் 0.75 இல்லைனா ஆர் 1 இன்ச்சு வந்து சேர்த்துக்கலாம். 0.75 வந்து நான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு 0.75 வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னா 1 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போது 0.75 60 ப்ளஸ் 0.75 ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆம்ஹோல் வந்து 16 ப்ளஸ் 0.75 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் தான் வருது, அதனால் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 8.3 வரணும். அப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 8.3 வரணும். இப்போது கரெக்டான தையலில் தான் நம்ம வச்சுருக்கோம். கரெக்டான தையலில் ஸ்டிச்சிங்கான தையலில் தான் நம்ம போட்டிருக்கோம். கரெக்டான தையல் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இருக்குது. அந்த 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி வச்சு தான் நம்ம அந்த 8.3 இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் எப்படி செக் பண்ணுறேனோ அதேமாரி செக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவே வருது. 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். எனக்கு 9 இன்ச்சு வருது. ஆனால் எனக்கு வந்து 8.3 தான் வரணும். அதனால நான் ஒரு 1/2 இன்ச்சு மேலவா இது பண்ணி நான் பா ஷேப்பில் கோடு போட்டு திருப்பியும் அந்த ஆம்ஹோல் ரவுண்டை வரையணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சென்டர் பண்ணி இப்போ எனக்கு 8.3 தான் வரணும். எனக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக வரதால நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் மேலவா எடுத்து நம்ம அதேமாரி பா ஷேப்பில் போட்டு அந்த ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1 இன்ச், அதேமாரி தான் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் 9
2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம அந்த ஆம் ஹோல் ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ அளந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டான தையிலேருந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு 8.3 கரெக்டாக இங்கே வருது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. எனக்கு 8.3 வருது. அதனால் இது நான் அப்படி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இப்போது கம்மியாக வந்துச்சுன்னா கீழே இறக்கி அந்த 1/2 இன்ச்சை கீழே இறக்கி அந்த பார் ஷேப்பில் போட்டு திருப்பி இதேமாரி எப்படி பண்ணணுமோ அதேமாரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ ஆம் ஹோல் ரவுண்டாக வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இடுப்பு சுற்றளவு வந்து எதுலேருந்து எது வரையும்னா நம்ம ப்ளவுஸோட உயரத்தை தான் நம்ம இடுப்பு சுற்றளவு அந்த இடுப்பு சுற்றளவில் விற்போம். ப்ளவுஸ் உயரம் வந்து நார்மலாக 13 14 விற்பாங்க. அந்த அளவுக்கு விற்றாலே இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கும். நான் இப்போது 14 விற்கிறேன். எல்லாருக்குமே நீங்கள் 14 வச்சு அந்த இடுப்பு சுற்றளவு எங்கே கம்மியாக சதை கம்மியாக இருக்கோ அதுதான் இடுப்பு சுற்றளவு அப்படின்வாங்க. இடுப்பு சுற்றளவு குறிச்சிட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு 36 4 இன்ச்சு நம்ம 32 4 இன்ச் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தோம். ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து 36 வந்துச்சு. அந்த 36 டிவைடட் 4ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு 9 வருது. அந்த 4ஆல் எதுக்குன்னா நம்ம துணியை 4ஆல் டிவைட் மடித்து போட்டிருக்கிறதால நம்ம அந்த 4ஆல் டிவைட் பண்ணி போடுவோம். இப்போ 9 இன்ச்சு வச்சுட்டு சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுக்கணும். மேலே எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதே தான் கீழேயும் கொடுக்கணும். அதேமாரி ஹிப்போட உயரத்தை இப்போ குறிக்க போகிறோம். ஹிப்போட உயரம் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இங்கே 21 வச்சா கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே 21 வச்சா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு 20 வச்சு இல்லைனா 19 கூட வைப்பாங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கீழவாக வேணுன்றவங்களுக்கு 22 வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் நார்மலாக 21 வச்சாலுமே எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இப்போட சுற்றளவு வந்து 40 ப்ளஸ் அது கூட ஈஸ் அலவன்ஸ் வந்து 2 இன்ச் சேர்த்துக்கிறேன். 2 இன்ச் சேர்த்தா 42 வருது. அந்த இப்போட சுற்றளவு வந்து 40 ப்ளஸ் 2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் சேர்க்குறோம். அதனால் 42 நம்மளுக்கு இப்போட சுற்றளவு வருது. அந்த 42 டிவைடட் 4ஆல் டிவைட் பண்ணணும். நம்மளுக்கு 10.6 வருது. அந்த 10.6 தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். 10.6 தான் இங்கே நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம இங்கே ஒரு இன்ச் குடிச்சிக்கலாம். 1.5 இன்ச் குடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் 1 இன்ச் குடிச்சாலே போதுமானது. இது தவறு, இது வேண்டாம். இது சீம் அலவன்ஸ் 1 இன்ச் குடிச்சாலே போதுமானது. கீழ் சுற்றளவாண்ட நம்ம வந்து இங்கே இடுப்பு சுற்றளவு வந்து 10.6 வச்சோம். கீழ் சுற்றளவில் நம்ம அதை 1 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அந்த 1 இன்ச்சு வச்சா நம்மளுக்கு 11.6 வரும். 10.6 கூட 1 இன்ச்சு சேர்த்தா 10.6 கூட 1 இன்ச்சு சேர்த்தா நம்மளுக்கு 11.75 வரும். 11.75 தான் நம்ம இங்கே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த கொண்ட வந்து இப்படி வரக்கூடாது. கொஞ்சம் வளைவாக இப்படி எடுத்து உடம்போட ஷேப்புக்கு வளைவாக எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம். அது இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் பிடிச்சிருக்கோம். இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் மட்டும்தான் நம்ம தையலுக்காக எடுத்துருக்கோம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது கழுத்தோட இது வந்து அகலம் வந்து நான் 3 வைக்கிறேன். இதுக்கு 3 வச்சுட்டு தையலுக்கு நம்ம உள்பக்கமாக தையலுக்காக விடுவோம். 8.5 இன்ச் வந்து இதோட கழுத்தோட உயரம் 8.5 இன்ச் வச்சுக்கலாம். பாமேரி ஷேப் போட்டு இதோட என்ன டிசைன் வருமோ கழுத்தோட டிசைனை வரைஞ்சிக்கோங்க. எனக்கு ரவுண்ட் ஷேப் தான் கேட்டிருக்காங்க, அதனால் ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன்.
அதேமாரி கழுத்தோட முன் உயரம் வந்து எனக்கு 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சும் குறித்து பா ஷேப்பில் போட்டு தையலுக்காக குறிச்சிக்கோங்க, பின்பக்கம் தையலுக்காக. அதேமாரி முன் ஷேப்பில் வரைஞ்சிட்டு பாமாரி போட்டு அந்த என்ன கழுத்து டிசைன் கேட்குறாங்களோ அந்த கழுத்து இதுக்கு நான் பாவே வைக்கிறேன். பா வைக்கிறதால நான் இப்படி குறிச்சிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக். இப்போ கட் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து பேக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பகுதி வந்து இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக பேக் எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயினில் இருக்குது, அதை பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அப்போது ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்துட்டு பேக் பீஸை கழுத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம நாச்சு போட்டால் ஸ்டிச்சிங்க்கு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதேமாரி ஃப்ரண்ட்டில் உள்குழி கொடுக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம உள்குழி கொடுத்துக்கணும். அதேமாரி ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம உள்குழி கொடுத்துக்கணும். இங்கேயும் அதேமாரி நாச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு உள்ள குழிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம உள்குழி கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பா ஷேப்பில் எனக்கு இந்த பா ஷேப்பில் தெரியுது. அந்த பா ஷேப்பில் இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் உள்குழி கொடுத்துக்கிறோம். இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். இப்போ மெயின் துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் துணியை நீங்கள் எடுத்துட்டு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ மெயின் துணியை நம்ம 4ஆக மடித்து போட்டுக்குவோம். இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து ஃபுல் கை கேட்டிருக்காங்க, அதனால் இந்த துணியை நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பக்கமாக விட்டுட்டு 4ஆக வந்து மடித்து போட்டுக்கலாம். இது 1, இது தெரியுதுங்களா? அது 1, 2 இது ஃபோல்டிங்கில் இருக்குது. இது 4ஆக மடித்து போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட உயரம் வந்து நம்ம 40 வச்சோம். மெயின் துணியில் நம்ம 41 தான் நம்மளோட உயரம். 41 இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் தள்ளியே நீங்கள் மெயின் துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கு இந்த பீஸ் நான் தனியாக வச்சுருந்தேன். இதை 4ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம்.
ஃபோரா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையை வந்து ஃபோரா நம்ம மடித்து போட்டுட்டு இதோட கை உயரம் வந்து நம்ம 23 விற்க சொல்லியிருக்காங்க. ஃபுல் கை விற்க சொல்லியிருக்காங்க. கீழ் சுற்றலை வந்து 8.5 விற்க சொல்லியிருக்காங்க. இப்போது 23 இது உயரம் இல்லை, கம்மியாக இருக்குது. இப்படி ஃபோல்டிங் போட்டு 23 வச்சு பார்க்கலாம் இருக்கான்ட்டு. இப்போ 23 இருக்குது. அந்த 23 கரெக்டாக இதை ஷேப் பண்ணி கரெக்டாக 4 துணி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 23 நீங்கள் அந்த உயரத்தை எடுத்துக்கோங்க. 23 கூட ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு மொத்தம் 24 எடுத்துக்கோங்க. 24 எடுத்துக்கோங்க. இந்த 24 இங்கேயும் குறிச்சிக்கோங்க. உயரத்தை குறிச்சிட்டு கீழ் சுற்றளவு நம்மளுக்கு 8.5 இருக்குது. அந்த 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 4.25 வரும். அந்த 4.25 நம்ம இங்கே குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இங்கேருந்து இங்கே நம்ம ஒரு 4 இன்ச் குறித்து 4 இன்ச் குறைப்புக்காக கொடுத்துக்கலாம். அவங்களோட சுற்றளவு வந்து 8.3. அந்த 8.3 இங்கே வச்சு நம்ம 8.3 எடுத்துக்கிட்டு இங்கே குறிச்சிட்டு கரெக்டாக இங்கே குறிச்சிக்கலாம். இப்போ இங்கேருந்து மேலேருந்து 1 இன்ச் குறிச்சிக்கோங்க. 1 இன்ச் குறிச்சிட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பாருங்கள். சென்டர் பார்த்துட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மேலவா நம்ம குறிச்சிக்கணும். இப்போது வளைவு ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக இப்படி வரும். அப்போது கீழ் சுற்றளவையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே குறிச்சிருந்தோம். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் பாட்டத்தில் குறிச்சிருந்தோம். அதேமாரி இங்கேயும் 1.5 இன்ச் குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அதேமாரி இங்கேயும் ஒரு நாட்ச் போட்டு இப்போது
டாப்பில் ஃப்ரண்ட்டுக்கு உள்குழிவு கொடுத்தோம், அதேமாரி நம்ம கைக்கும் உள்குழிவு கொடுக்கணும். இதையும் திருப்பி போட்டுட்டு இங்கேருந்து ஒரு இன்ச் கொடுங்க. 1 இன்ச் கொடுத்துட்டு இந்த நாட்ச்லேருந்து இதுக்கு சென்டர் பாருங்கள். சென்டர் பார்த்துட்டு இங்கேருந்து சென்டர் பார்த்துட்டு இப்படி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் குறிச்சிட்டு அப்படியே எஸ் மாரி ஒரு வளைவு கொடுங்க. இந்த மாதிரியும் குறிக்கலாம், இல்லைன்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் குறிச்சிட்டு இப்படி திருப்பி போட்டு நம்ம குறிக்கலாம். இங்கேருந்து எஸ் மாரி ஒரு வளைவு கொடுத்துக்கணும். இந்த நாட்சிக்கிட்ட போகாத முன்னாடியே எடுத்து குறிச்சிக்கணும். இது ஃப்ரண்ட் பார்ட், குறிச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட். அவ்வளோதான். இப்போது டாப்பும் கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.